இந்த வரி விதிப்புகள் நிச்சயமாக அமெரிக்காவிலிருந்து உற்பத்தி செய்து கொண்டு கனடாவுக்கு கொண்டு வந்தால் அவற்றிற்கான வரி விலக்கு அளிக்கப்பட மாட்டாது. கிளாரிங்டன் என்கின்ற இடத்தில், அதாவது ஒசாவாவை தாண்டியுள்ள நகரில் உள்ள அணு மின் தயாரிக்கின்ற இடத்தில் அவர்கள் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்காக பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்கின்றார்கள். உடனடியாக ஒரு 18,000 பேருக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டம் உருவாக்கப்படுகின்றது. எனவே கனடா நிச்சயமாக இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து அதனை கடப்பதற்காக வேறு நாடுகளுடன் இணைந்து பயணிக்கின்ற செயற்பாடுகளுக்காக வேறு நாடுகளின் சந்தைகளை திறப்பதற்காக பல முனைப்புகளை மேற்கொள்கின்றது. அது ஒரு பெரிய வெற்றியை தரும் என்கின்ற நிலை இருக்கின்றது. ஆனாலும் அதற்கு சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் காலம் எடுக்கலாம் என்கின்ற கருத்தியலிலும் மாற்றமில்லை. ஜப்பானில் உள்ள ஒரு நாளேடு ஹோண்டா நிறுவனம் தனது உற்பத்திகளை அமெரிக்காவிற்கு நகர்த்தலாம் என்கின்ற செய்தியை வெளியிட்ட பொழுதும் அதனை அந்த நிறுவனம், இங்கே உள்ள நிறுவனம் மறத்திருக்கின்றது. அதாவது இந்த நியர் ஃபியூச்சர் என்றால், ஆனால் அவர்களுடைய உற்பத்தி தொடரும் என்றே நம்பப்படுகின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 70% உற்பத்தியும் இங்கே கனடாவில் தான் பாவிக்கப்படுகின்ற காரணத்தால் அது இந்த ஹோண்டா சிவிக் மற்றும் இந்த ஹோண்டா அக்கோர்ட் போன்ற வாகனங்கள் இங்கேதான் பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்றன அல்லது பெரிய சந்தையை கொண்டுள்ளபடியால் அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், கனேடிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான கொனோகோபிலிப்ஸ் தன்னுடைய கனேடிய உற்பத்திகளில் இருந்து கனேடிய பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதாக தெரிவித்திருக்கிறது. அது பற்றி பேச போன்றோம். அவைகள் போன்ற முக்கியமான தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. கொனோகோபிலிப்ஸ் நிறுவனம் அமெரிக்க நிறுவனமான எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் இது கனேடிய தொழிலாளர்களை நிறுத்தப் போவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுபோல கொண்டா நிறுவனமும் தன்னுடைய கனேடிய பணியாளர்களை நிறுத்தப் போவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இவ்வாறாக நிறுவனங்கள் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வது என்பது கனடாவில் படிப்படியாக தொழில் வாய்ப்புகளை இழப்பதாக தெரிய வருகிறது. அவ்வாறு பார்க்கின்றீர்கள் இவற்றை? நிச்சயமாக. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அமெரிக்க எண்ணெய் நிறுவனம் தனது கால்கரி உற்பத்தி ஆலையில் இருந்து அங்கே பணியாற்றுகின்ற சுமார் 900 வேலையாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது. இது நிச்சயமாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த வரி விதிப்புகளின் பாதிப்பு என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதே போன்று இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று கொண்டா நிறுவனம் தனது உற்பத்தியை நிறுத்தவில்லை. அவர்களுடைய அலிசன் ஃபேக்டரி அது தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அவ்வாறான ஒரு விஷயத்தை ஜப்பானில் உள்ள ஒரு நாளேடு ஹோண்டா நிறுவனம் தனது உற்பத்திகளை அமெரிக்காவிற்கு நகர்த்தலாம் என்கின்ற செய்தியை வெளியிட்ட பொழுதும் அதனை அந்த நிறுவனம், இங்கே உள்ள நிறுவனம் மறத்திருக்கின்றது. அதாவது இந்த நியர் ஃபியூச்சர் என்றால் எதிர்வரும் காலத்தில், அதாவது விரைவான காலங்களில் அவ்வாறான மாற்றம் இல்லை என்று. ஆனால் அவ்வாறு அவர்கள் குறிப்பிடுவதற்கான காரணமாக இருக்கக்கூடியது நிச்சயமாக தங்களுடைய முதலீட்டாளர்களை பயம் கொள்ள வைக்காமல் வைப்பதற்காக. ஆனால் அவர்களுடைய உற்பத்தி தொடரும் என்றே நம்பப்படுகின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 70% உற்பத்தியும் இங்கே கனடாவில் தான் பாவிக்கப்படுகின்ற காரணத்தால் அது இந்த ஹோண்டா சிவிக் மற்றும் இந்த ஹோண்டா அக்கோர்ட் போன்ற வாகனங்கள் இங்கேதான் பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்றன அல்லது பெரிய சந்தையை கொண்டுள்ளபடியால் அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது இதற்கு மேலாகவும் ஒரு விடயத்தை இன்று பிற்பகல் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த வரி விதிப்புகள் நிச்சயமாக அமெரிக்காவிலிருந்து உற்பத்தி செய்து கொண்டு கனடாவுக்கு கொண்டு வந்தால் அவற்றிற்கான வரி விலக்கு அளிக்கப்பட மாட்டாது என்கின்ற செய்தியையும்
இந்த கிரைஸ்லர் நிறுவனமும் மற்றது இந்த GM நிறுவனமும் தங்களுடைய தொழில் அகங்களை இங்கே வைத்திருந்தால் தான் இவ்வாறார்கள் மானியங்களையும் பெற்று மற்ற உதவிகளையும் பெற்றுவிட்டு தங்கள் தொழில்துறையை அங்கே கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக. இதற்கான காரணம் இந்த பிரம்டனில் உள்ள கிரைஸ்லர் ஜீப் தயாரிப்பு நிறுவனமோ அல்லது இந்த GM-இன் மற்ற அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கின்ற நிறுவனங்களோ தங்களுடைய தொழில் அகங்களை மாற்றுவதாக இருந்த பொழுதிலும் இவ்வாறான மாற்றங்கள் என்பன தொடர்ச்சியாக ஏற்படுமா என்றால் ஒரு பெரிய தொழிற்சாலைகள் இவ்வாறானவற்றை கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக மில்லியன் என்பதை விட சில கட்டுமானங்களை அமைப்பதற்கு $1,000,000,000 கூட தேவையாக இருக்கும். எனவே எதிர்கால சந்தை நிலைமைகள் குறித்து ஆராய்ந்துதான் அவ்வாறான முடிவுகள் மேற்கொள்ளப்படும். இருந்த பொழுதிலும் கனடா புதிய முகம் எடுத்திருக்கின்றது. எனவே கனடா கூட கனடா உள்நாட்டு உற்பத்தியை, கனடாவினுடைய உற்பத்தியை ஊக்குவிப்பதாக சொல்லப்படுகின்றது. பார்த்தால் சில நிறுவனங்கள், கனடாவினுடைய சில நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியை கைவிட்ட பிறகும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? ஆமாம், கனடா எடுக்கின்ற மாற்றங்கள் என்பன அலாதியானவையாகவும் ஒரு அக்கறையோடு பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றன. குறிப்பாக இன்று கிளாரிங்டன் என்கின்ற இடத்தில், அதாவது ஒசாவாவை தாண்டியுள்ள நகரில் உள்ள அணு மின் தயாரிக்கின்ற இடத்தில் அவர்கள் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்காக பல $1,000,000,000 முதலீடு செய்கின்றார்கள். அதற்கான நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் கனடிய பிரதமர் கலந்து கொண்டிருந்தார். அங்கே நாங்கள் எடுக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், உடனடியாக ஒரு 18,000 பேருக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டம் உருவாக்கப்படுகின்றது. அதே போல இந்த கனிம பொருட்கள், கனடா ஒரு கனிம பொருட்கள் நிறைந்த வளங்கள் நிறைந்த நாடு. அதாவது செம்பு, வெள்ளி மற்றும் நிக்கல் போன்ற பல தாது பொருட்களும் கனிம பொருட்களும் உள்ள நாடாக இருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த பூர்வீக குடிகளின் கண்டனங்களின்றி அல்லது பூர்வீக குடிகளின் ஆதரவுடன் அவற்றை எடுப்பதற்கான வேலைகளை செய்வதற்கான முயற்சிகளையும் செய்து வருகின்றார்கள். இதன் மூலம் அது புதிய சந்தைகளை திறக்கும். என்றால் இந்த கனிம பொருட்கள் எல்லாம் வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது ரோபோக்களாக இருக்கட்டும் அல்லது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் போன்ற பல தயாரிப்புகளுக்கு தேவையான பொருட்களாக இருக்கின்றபடியால் அவற்றின் உற்பத்திகள் என்பன கூட அதிகரிக்கப்படுகின்றன. எனவே கனடா நிச்சயமாக இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து அதனை கடப்பதற்காக வேறு நாடுகளுடன் இணைந்து பயணிக்கின்ற செயற்பாடுகளுக்காக, வேறு நாடுகளின் சந்தைகளை திறப்பதற்காக பல முனைப்புகளை மேற்கொள்கின்றது. அது ஒரு பெரிய வெற்றியை தரும் என்கின்ற நிலை இருக்கின்றது. ஆனாலும் அதற்கு சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் காலம் எடுக்கலாம் என்கின்ற கருத்தியலிலும் மாற்றமில்லை. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.